இருக்கீங்க? இனிமே சூப்பரா இருக்கீங்க. எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். காலையில் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு மத்தியானம் ஈவினிங் ஆயிடுச்சு. எல்லாரும் பசியோடு இருப்பீங்க சரியா? எல்லாருமே பசியோடு இருப்பீங்க. இந்த பசி வெளியில போய் சாப்பிட்டா சரியாயிடும், வயிற்று பசி. ஆனா வாழ்க்கை பசின்னு ஒண்ணு இருக்குல்ல, வாழ்க்கை பசி தீரணும்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய 1000 கனவுகளை நம்ம நிறைவேற்றாதான் வாழ்க்கை பசி நமக்கு போகும். வயிற்று பசி வெளியில போக சரியாயிடும், அது பெரிய விஷயமே இல்லை, சாப்பிட்டாலும் சரியாயிடும். ஆனா வாழ்க்கை பசின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை பசி யாருக்கெல்லாம் இருக்கு? வயிற்று பசி எனக்கு கூட தான் இருக்கு. உங்களை பார்க்கறதுக்காக நான் கேரளாவில் வந்து வந்திருக்கேன். எனக்கு கூட தான் பசி இருக்கு, அந்த பசி சரியாயிடும். வாழ்க்கை பசி யாருக்கெல்லாம் இருக்கு? கைவிங்க. தூக்காதவங்க இல்லையா வாழ்க்கை பசி இல்லையா? அப்ப தூக்காதவங்க நிறைய இருக்கு கேட்டா, கை தூக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை பசி இருக்கு. கவலையே படாதீங்க, உங்களுடைய வாழ்க்கை பசி 1000 கனவுகள் 1000 அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் மூலம் உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை பசி பரிபூர்ணமா குணமாகும் அப்படின்றத இந்த நேரத்துல கேரண்டியா என்னோட பேச்ச நான் ஆரம்பிக்கிறேன். சுலபம்பட்டி அப்படின்ற ஒரு சின்ன குக்கிராமம் ஊர் பக்கத்துல நான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த புதுசில் வந்து இன்டர்நேஷனல் டீம் கோர்டினேட்டராகவும் எமரால்டு எக்ஸிக்யூட்டிவாகவும் ஒரு வாரமான 2,10,000 சம்பாதிக்கக்கூடிய சீனியர் கட்சிகளாகவும் நான் இந்த விஷயம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய மனைவி பிருந்தா பூமிநாதன், அவங்களும் இதில் நேஷனல் டீம் கோர்டினேட்டராக இருக்காங்க. அவங்க எம்ஏ பிஹெச்டி பிஎட் வரைக்கும் படிச்சிருக்காங்க. என்னோட பையன் 7வது படிக்கிறேன், அவனும் பார்ட்டியமாக பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னோட 2வது பையன் 4வது படிக்குது, அதுவும் பார்ட்டியமாக பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய 3வது பையன் 2வது படிக்குது, அதுவும் பார்ட்டியமாக பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். மை ஃபேமிலி மை நெக்ஸ்ட் ஃபேமிலி. மூணு தங்கச்சி பண்றாங்க, 3 தங்கச்சி வீட்டுக்காரங்க பண்றாங்க, தங்கச்சி பையனும் பண்றாங்க. என்னோட சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் இந்த வியாபார வாய்ப்பை கொடுத்து, இந்த வியாபார வாய்ப்பின் மூலம் தான் வாழ்க்கை பசியை நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்றத என்னுடைய வெற்றி மூலம் அவங்களுக்கு உணர்த்தி இன்னைக்கு இந்த வியாபாரத்தை இன்னைக்கு ரொம்ப சிறப்பான மூச்சா எடுத்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் என்னை நம்பி யாருமே வராத காலகட்டத்தில், என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்காத காலகட்டத்தில் நான் உங்களை நம்பி வர்றேன்னு சொல்லி என்னை கை பிடிச்ச ஒரு நபர் தான் ஜெட்வியாசியுடைய பிரசிடென்ட் சுதேவ் சொல்றாங்க. என்னுடைய வார்த்தையை கூட நம்பாத இந்த உலகத்துல சார் கூட போனா என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்ற நம்பிக்கை வச்ச நபர் தான் நம்முடைய ஜெட்வியாசியுடைய பிரசிடென்ட் சுதேவ் சொல்றாங்க சார். அந்த நம்பிக்கை என்னைக்கு அவர் நம்பி இந்த பிசினஸ் ஆரம்பிச்சாரோ அன்றையில இருந்து எனக்கு இந்த வியாபாரத்தின் மேல ஒரு பெரிய பிடிப்பு வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நம்ம நம்பாத உலகத்துல நம்மளை நம்பிய ஒருத்தர் வந்திருக்காருன்னா இந்த பிசினஸ் நம்ம இனிமே சாதாரணமா செய்யக்கூடாது, ரொம்ப அக்கறையோட செய்யணும். நம்ம நம்பி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. பலன் தான் இன்னைக்கு ஜெட்வே அசோசியேட் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் தனியா இவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு ப்ரோக்ராம் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா சாதாரண கனவோட வரல, 1000 கனவோட வந்ததுனாலதான் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில எனக்கு தெரியும். ஜெட்வே அசோசியேட் பிரசிடென்ட் டேவிட் செல்வராஜ் சாருடைய கனவு கார் வாங்குறதோ வீடு கட்டுறதோ இல்ல, இந்த மாதிரி சூட்டு போட்டு சொந்தமா கார் ஓனர்களை உருவாக்கி மில்லியனரை உருவாக்கணுன்றதான் அவருடைய கனவு. எனக்கு தெரியும். அவர் கார் வாங்குறது இல்ல, ஆயிரக்கணக்கான நபர்களை கார் ஓனரா மாத்துறது. நீங்க கார் ஓனரா வந்து சூட்டு போடுற லீடர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா சாதாரணமா குடும்ப பின்னணியில இருந்து வந்தவங்க, கனவு கூட காண முடியாத சூழ்நிலை வந்தவங்க. உங்களால முடியும், உங்களால முடியும், நீங்க ஜெயிப்பீங்க. இந்த உலகத்துல உன்னால முடியும் சொல்றதுக்காக ஆள் இல்லை, உன்னால முடியும் சொல்றதுக்கு ஆளே இல்லை. நீ எதை ஆரம்பிச்சாலும் முடியாது, போகாது, வராது, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் சொல்றதுதான் 1000 பேர் இருக்கீங்க ஒழிய உன்னால முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல ஆளே இல்லை. ஒருத்தருடைய அருமையான ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாசகம். ஒன்னு வெற்றியாளராக இருங்கள்,
இல்லையே வெற்றியாளரோடு இருங்கள். ஒண்ணு வெற்றியாளரா இருங்க, இல்லைன்னா வெற்றியாளரோடு இருங்க. நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நாம வெற்றியாளராகவும் இல்லை, வெற்றியாளரோடும் இல்லை. கரெக்டா? வெற்றியாளராகவும் இல்லை, நம்ம கூட பழகிறவங்க வெற்றியாளராகவும் இல்லை. அப்போ அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கல. நம்ம எல்லாருக்கும் கனவு இருக்கா? நிறைய சார் கேட்கறீங்க. தூங்கினாலும் வருது, முடிச்சிருந்தாலும் வருது. கனவு தூங்கினாலும் வருது, முடிச்சிருந்தாலும் வருது. ஏதாவது ஒன்று பண்ணலான்னு வாயிரம் வெளில சொன்னா பகல் கனவு காணாமன்றாங்க, பகல் கனவு காணாமன்றாங்க, கனவு கண்டாலே காலவாய் விடுறாங்க. அப்படிப்பட்ட அந்த உலகத்துல நீங்க வாங்க, உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குன்னா அது ஜெயிக்க அசோசியேஷன். உங்களுக்கு இந்த ஆசிரியருக்கான கேட்கல, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுக்கும் போதோ இல்லைன்னா உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கும் போதோ அவங்கள்ட்ட எத்தனை கோடி ரூபாய் பணம் இருக்குன்னு கேட்கல, படிச்சிருக்கீங்களான்னு கேட்கல, கருப்பா இருக்கீங்களான்னு கேட்கல, சோப்பா இருக்கீங்களான்னு கேட்கல, கிராமத்தில் இருக்கீங்களான்னு கேட்கல, நகரத்தில் இருக்கீங்களான்னு கேட்கல. உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கும் போது கனவு இருக்கான்னு மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. கரெக்டா? என்ன கேட்டிருப்பாங்க? கனவு இருக்கான்னு மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. இந்த பிசினஸ், இந்த இடம் காசு இருக்கிறவங்களுக்கானது இல்ல, கனவு இருக்கிறவங்களுக்கானது. அதனாலதான் கனவுகள் 1000 மிகப்பெரிய ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், சும்மா எல்லாம் வைக்க முடியாது. இந்த தலைப்பு வைக்கிறனாலே ஒரு தைரியம் வேணும், கனவுனாலே ஒரு தைரியம் வேணும். இன்னைக்கு கனவு காணுறதுக்கு தைரியம் இல்லாம இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும் போது கனவை பத்தி பேசக்கூடிய ஒரு டீம், ஒரு அசோசியேட் இருந்தா அது ஜெட்வி அசோசியேட். நீங்க கனவோட மட்டும் வாங்க. ஒரு 3 வருடம் ஜெட்வி அசோசியேட் கையை பிடிச்சிங்க, கெட்டியா பிடிச்சிங்க. கஷ்டம் இருக்கும், தோல்வி இருக்கும், அவமானங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா கையை பண்ணி கெட்டியா பிடிச்சிங்க. ஜெட்வி அசோசியேட்ங்கிறது பிடிச்சாலும் பிடிச்சது புளியன் கொண்டு சொல்லுவாங்கல்ல, கையால பிடிச்சு கொங்குங்க. கை வலிக்குதா? காலால கொங்குங்க. காலும் வலிக்குதா? பல்லால கடிச்சாலும் கொங்குங்க. அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்க கனவுகளை நிறைவேற்ற நபர்களா இருக்கு. கனவு நிறைவேற்ற நபர்களா இருக்கு. ஒரு மைசெட் கம்பெனி சாதாரணமான ஒரு வேலை பார்த்துட்டு இருந்த நபர் 28 லட்சம் ரூபாய் புது கார் வாங்குற அளவுக்கு தன்னோட வாழ்க்கையை உயர்த்திருக்காங்கன்னா அது எதுலதான் முடியும்? அதே வேலையா ஒரு 15 வருஷமா 20 வருஷம் செஞ்சுட்டே இருந்தா கார் வாங்கிக்க முடியுமா? கார் வாங்க முடியும், பேச முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஆனா இங்க இருக்கு, இந்த பிசினஸ்குள்ள இருக்கு, சரியான இடத்துக்குள்ள இருக்கு, சரியான பிசினஸ், சரியான நிறுவனம், நல்ல தரமான பொருட்களை வச்சு பிசினஸ் பண்ண முடிய ஒரு கம்பெனி. நீ டைரக்ஷன் இன்வெஸ்ட் பண்றது மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு. ஒரு காலத்துல ஆரம்ப காலத்துல இந்த வியாபாரம் எடுத்துக்கோங்க, நிறைய பேர் கேள்வி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. என்ன சோப்பு விற்க போறியா, சாப்பிட விற்க போறியா, ஹேர் விற்க போறியா, லேடி விற்க போறியா, எல்லாம் பேசுவாங்க. லேடியை விற்க போறியான்னு கேட்கவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க கூட தெரியல. சரியா? அதை எல்லாத்தையும் கால வாங்கிட்டு மனசுல வைராக்கியமா சுமந்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு வேலையில அச்சு வரான்னு இருக்கோம். நீங்க உங்க வாழ்க்கையில புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? நாம எப்படி இருக்கோம்? நம்முடைய வாழ்க்கை என்ன? நமக்கு மட்டும்தான் கனவு இருக்கு. ஆடு மாட்டுக்கு கனவு இருக்கா? நம்ம வீட்டுல கடற்கரை ஆடு மாடு கோழி வளர்க்க இருக்கு இல்லையா? அந்த ஆடு மாடு கோழிக்கு கனவு இருக்கா? என்னைக்காவது கோழி கனவு கண்டு பக்கத்து போயிட்டு சொல்லியிருக்கான், எக்ஸ்கியூஸ் மீ நான் இந்த தடவை 20 முட்டை மாதிரி கனவு கண்டிருக்கேன் சொல்லியிருக்கா? அதுக்கு கனவு இருக்கா? மாடு பக்கத்துல இருக்க மாடு பேசுகிறா, எக்ஸ்கியூஸ் மீ நான் 10 லிட்டர் கணக்கிறதா கனவு கண்டிருக்கேன், நான் 10 லிட்டர் கணக்க போறேன். கனவு இருக்கா? எந்த ஜீவனுக்கும் கனவு இல்லை. ஆனா கனவு காணக்கூடிய ஒரே ஜீவன் என்னன்னா மனுஷன் தான். மனுஷன் தான் கனவு காண முடியும். ஆனா கனவு காண்றோம் அப்படின்னா இல்லை. கனவு காண்றோம் அப்படின்னா இல்லை. கனவு காணுங்க. நம்மளுடைய இன்னைக்கு உலகமே இந்தியாவை பார்த்து இயக்கிற அளவுக்கு இருந்த ஒரு தலைவர் யாரு? ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு? கால் இல்லாம கூட இருந்துருங்க, சத்தியமா கனவு இல்லாம இருக்காங்க. தயவு செஞ்சு கனவு இல்லாம இருக்காங்கன்னு சொல்றாங்க. கையில் இல்லாம கூட இருங்க, ஆனா கனவு இல்லாம இருக்காதுன்றாங்க. கண்ணு இல்லாம கூட இருந்துருங்க, ஆனா கனவு இல்லாம இருக்காதுங்க. காசு இல்லாம கூட இருங்க, ஆனா கனவு இல்லாம இருக்காது.
எது இருந்தாலும் இல்லாட்டியும் கனவு இருந்தா இந்த உலகத்துல எல்லாத்தையும் தர முடியும்னு சொன்ன தலைவன் அவர். கனவு அது நல்ல கனவுடைய பதத்தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யம், பெரிய பிரம்மாண்டமான ஒரு குரோம். அப்படி கனவு கண்டதுனாலதான் நீங்க பூமியாரோட வீட்டுல 1 கோடி ரூபாய்க்கு கார் மட்டும் நிற்குது. 1 கோடி ரூபாய்க்கு கார், ஒரு மாத வருமானம் 12 லட்சம் ரூபாய் குரூர் ஒயிட் பண்ணி ஹோம் கட்டி கட்ட வேண்டிய வருமானம் கட்டி டிடிஎஸ் கட்டி ஜிஎஸ்டி கட்டி சம்பாதிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவு ஃபைல் கூட சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன? பியூர் ஒயிட் பண்ணியா டிரான்சாக்ஷன் பேங்க் டிரான்சாக்ஷன் எண்ணிக்கை மூலம் இன்கம் ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய வருமானம், ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வருமானம் பியூர் ஒயிட் பண்ணியா பேசக்கூடிய ஸ்கீம்ல போட்டு கட்டாரு இன்கம். அதே கருப்பு பணமா இருந்தா, கள்ள பணமா இருந்தா, திருட்டு பணமா இருந்தா இப்படி காமிக்க முடியுமா? பேச முடியுமா? அப்ப இந்த பிசினஸ்ல அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டரா எல்லாருக்கும் நான் சொல்றேன், நீங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கு. நீங்க இந்த விஷயத்தை எப்படி நினைச்சு வந்தீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நம்ம நினைச்சு வந்தீங்களா இல்ல நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் வந்துப்பா என்ன கட்டி இழுப்போம்டா, ஒரு சூப்பர் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டராவோ இன்னொரு 40,000 சூப்பர் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் கழுதை இடத்தை செஞ்சு பார்ப்போம். கட்டி இழுப்போம், வந்தா ஐடிசி டைமண்ட் கார் வாங்கிடலாம். ஓடா கழுதை பொருள் தானே வாங்கி என்ன பண்ணிட்டு போவோம், யூஸ் பண்ணிட்டு போவோம். தயவு செஞ்சு அப்படி யாராவது எண்ணத்தோட வந்திருந்தீங்கன்னா உங்க எண்ணத்தை மாத்திருங்க. இது நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிசினஸ். எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கும். அவங்க மதத்தின்படி அவங்களுடைய குலசாமி அவங்க ஏதோ ஒண்ணா ஒரு கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும். அந்த காலத்துல சொல்லுவாங்க, கொடுக்கிற தெய்வம் எப்படி கொடுக்கும்? கொடுக்கிற தெய்வம் ஊரையா பிச்சுக்கிட்டு கொடுக்கும். உண்மையா இல்லையா? உண்மையா சொல்லுவாங்க இல்லையா? கொடுக்கிற தெய்வம் நான் கொடுக்கிற தெய்வம் இருக்கேன், அது என்ன பண்ண ஊரைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும். எல்லா வீடும் நீங்க காங்கிரீட் வீடு, எல்லா வீடும் என்ன வீடாச்சு? காங்கிரீட் வீடாச்சு. கடவுளுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. எல்லா வீட்லையும் போய் சம்பளம் எடுத்து அடிச்சு உடைச்சு பண்ண முடியாது. கூரைய காங்கிரீட்டை உடைச்சு பணம் கொடுக்க முடியாது. என்னடா பண்ணலாம்? எல்லாரும் காங்கிரீட் கட்டினாங்க, என்னடா பண்றது? என்கிராய்மெண்ட் கொடுக்கலாம் கடவுளா யோசிச்சாரு. யோசிச்சுட்டு இவங்க எல்லா வீட்லையும் போய் நம்ம சம்பளத்தை வச்சு அடிச்சு காங்கிரீட்டை உடைக்க முடியாது. ஒண்ணு செய்வோம், ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்போம், அதை கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட கொடுப்போம். கண்டுபிடிச்சதான் கிரேட் மைலேஜ் மார்க்கெட்டிங். நீங்க பணம் சம்பாதிச்சா உங்க வாழ்க்கையில என்னென்ன கிடைக்குமோ அதை விட 10 மடங்கு மைலேஜ் ஜெயிச்சா கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்குது. அப்போ இப்போ கொடுக்கிற தெய்வம் கதவை தட்டி கொடுக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, மைலேஜ் பிசினஸ் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, வாங்க அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கங்க, எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, எங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க, வேலைக்கு போய்கிட்டே பண்ணுங்க, படிச்சுக்கிட்டே பண்ணுங்க, ஹவுசிங் பார்த்துக்கிட்டே பண்ணுங்க, விவசாயம் பண்ணிக்கிட்டே பண்ணுங்க, சும்மா இருந்துக்கிட்டு கூட பண்ணுங்க. ஆனா இந்த பிசினஸ் பண்ணுங்க, பண்ணுங்க. ஒரு 3 வருட காலம் பண்ணுங்க. ஒரு படிப்பு காலேஜ்ல போய் பள்ளிக்கூடத்துல காலத்துல சேர்ந்து படிப்பு படிக்கிற மாதிரி 3 வருஷம் ரொம்பலாம் வேண்டாம். சின்சியரா 3 வருஷத்துல அரியரெல்லாம் பாஸ் பண்ணி படிக்கணும், அக்கறையோட படிக்கணும். 10 வருஷம் ஆனாலும் அரிய வச்சுட்டே போகணும். அப்ப பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல படிக்கும்போது எப்படி படிக்கணும்? வாத்தியார் சொல்லி கொடுக்குறத கவனமா அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணி அன்னன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி படிச்சா உங்களோட படிப்பு எத்தனை வருஷம் முடிச்சிடலாம்? 3 வருஷம் முடிச்சிடலாம். 3 வருஷம் முடிச்சா உங்களுக்கு வெற்றி கொண்டாட்டங்கள் இந்த மாதிரி வேலையில நம்ம இருந்து 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு டீம் பண்ணிடுறாங்க. எதுனா சொல்ல எப்படியாவது 10 வருஷம் இல்ல சார் 3 தலைமுறை பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, இந்த பிசினஸ் எப்படி பண்ணலாம் சொன்னீங்க? 3 தலைமுறை பண்ணலாம் சொன்னீங்கல்ல, நான் எப்படியா ஆமை மாதிரி, ஆமையோட கொஞ்சம் வேமா நடக்குது, நத்த மாதிரி, அதோட மிக போறது ஏதாவது இருக்கா? ஜீவன் இருக்கா? நத்த மாதிரி அப்படியே இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சோம், இந்த நத்த மாதிரி செய்யணும். இப்படியே நத்த மாதிரி ஊருக்கே செஞ்சு நீங்க தான் 3 தலைமுறை பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, அதனால நத்த மாதிரி எப்படியாவது மெதுவா வந்து 90 வயசு ஆகி நான் சாகிறதுக்குள்ள, எத்தனை வயசாகி? 90 வயசாகி நான் சாகிறதுக்குள்ள எப்படியாவது ஒரு
எப்படியாவது டீம் போன்ற ஆனாங்க ஆகட்டும் 90 வயசுல 90 வயசுல டீம் போன்ற ஆயிரம் சார். அதுக்கப்புறம் என் பையன்கிட்ட சொல்லுவேன் சார், அவன் 90 வயசு ஆகி யாரு உங்க பையன் 90 வயசு அரங்காட முடியாது கூட. அப்ப நம்ம கத்தப்பில் எப்படி இருக்க எப்படி இருக்க அவன்கிட்ட சொல்லிட்டு போறது, தம்பி இது 3 தலைமுறை பண்ற பிசினஸ் தம்பி, நீ அவசரப்பட்டு ரேங்க் பண்ணக்கூடாது, பாஸ்டான பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் சேட் சார் சொல்லுவாரு, ராகுல் சார் சொல்லுவாரு, தமிழ்ச்செல்வி மேடம் சொல்லுவாங்க, சந்திரா மேடம் சொல்லுவாங்க, வளர்மதி மேடம் சொல்லுவாங்க, அன்புச்செல்வி மேடம் சொல்லுவாங்க, யோகேஸ்வரி மேடம் சொல்லுவாங்க. வேற யாருக்கா ரேணியா மேடம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி பண்ணு, மீட்டிங் போ ட்ரைனிங் போ, அதை பண்ணு இதை பண்ணு, ஹோம் மீட்டிங் நடந்து ஜூம் மீட்டிங் வா, அப்படி பண்ணு சொல்லுவாங்க. கேட்கக்கூடாதவனே கேட்கக்கூடாதவனே நம்ம 3 தலைமுறை வரைக்கும் பண்ணுவோம். நீ எப்படியாவது 90 வயசுக்குள்ள ஏரியா டீம் போட்டு ஆயிரு. அவன் வேற 90 வயசாக எப்படி ஆவது போட்டுட்டாமோனே அப்படி பிசினஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த பிசினஸ் பொதுவாக தெரிஞ்சுங்க, எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் ஒரு தலைமுறை ஆரம்பிக்கும், ஒரு தலைமுறை ஆரம்பிப்பாங்க, இன்னொரு தலைமுறை உழைச்சு நடத்துவாங்க, 3வது தலைமுறை தான் வாழ்வாங்க. நீ எந்த பிசினஸ் எடுத்தீங்க, உங்க ஊர்ல பெரிய பிசினஸ் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு ஓனர் எடுத்துங்க, அவர் முதல் தலைமுறை தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, 2வது தலைமுறை சிறப்பாக நடத்துவாங்க, 3வது தலைமுறை தான் அவங்க பேரை போனதான் என்ன பண்ணுவாங்க, செல்வசரி கூட பேருந்தோட இருப்பாங்க. ஒரு தொழில் அப்படிதான் ஆரம்பிக்கிற அனுபவிக்க முடியாது, நடத்துறவரை அனுபவிக்க முடியாது. 3வது தலைமுறை உதாரணத்துக்கு தென்னை மரத்தை எடுத்துங்க, தென்னை மரத்தை வைக்கிறவர் சாப்பிடுவாங்களா? இப்ப நம்ம எல்லாம் முடிச்சு சாப்பிடுறாங்களா தேங்காய், அதெல்லாம் யார் வச்சிருப்பாங்க? நம்ம தாத்தா மாட்ட வச்சிருப்பாங்க, உண்மையா இல்லைங்களா? ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கான பலன் பெருசா அனுபவிக்கல. அதே மாதிரிதான் ஒரு தொழில் பொதுவா ஆரம்பிக்கிறவங்க அனுபவிக்க முடியாது, நடத்துறவங்க அனுபவிக்க முடியாது, 3வது தலைமுறை தான் அனுபவிக்க முடியும் ஒரு தொழில. ஆனா மைண்ட் செட் மட்டும்தான் ஆரம்பிக்கிறவரே உழைச்சு ஆரம்பிக்கிறவரே அனுபவிக்கக்கூடிய ஒரு தொழில் இருக்குன்னா அது ஒன்றும் அந்த மாதிரி கனவோட அந்த மாதிரி கனவோட பிசினஸ் செய்யுங்க. தயவு செஞ்சு ஏழோ காரணம் செய்யாது. பழைய வேலைக்கு போயிட்டு இருக்க மாதிரி, பழைய வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஓனர்கிட்ட காரணம் சொல்ற மாதிரி, பழைய வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது மேனேஜர் காரணம் சொல்ற மாதிரி பிசினஸ் செய்யாதீங்க. உங்க லீடர்ஸ்க்காக பிசினஸ் செய்யாதீங்க. எஸ்டிசிக்காக அவங்க சொல்றாங்கன்றக்காக நான் செய்யறேன், என்னோட டிடி சொல்றாங்கன்றக்காக செய்யறேன், என்னோட எம்டி சொல்றாங்கன்றக்காக செய்யறேன். டைரக்டா அப்படி செய்யாதீங்க. இது பிசினஸ் உங்களுடைய தலைமுறைக்கான பிசினஸ், உங்களுடைய கஷ்டத்தை போக்குற பிசினஸ், உங்களுடைய வறுமையை போக்குற பிசினஸ், உங்களுடைய இல்லாமலை போக்குற பிசினஸ். யாரும் அக்கறையோட செய்யணும், அப்பதான் அக்கறையோட செய்யணும். நான் அப்படி செஞ்சதுனாலதான் நீ சாதாரண புதுச வீட்டுல கரண்ட் வசதி கூட இல்லாம புதுச வீட்டுல இருந்த நபர் சைக்கிளுக்காக ஆசைப்பட்டிருக்கேன். எங்க வீட்டுக்கு யாரா பத்திரிக்கை சைக்கிள் வந்தாங்க, பத்திரிக்கை வீட்டு சைக்கிள் வந்தாங்கன்னா அண்ணா ஒரு நிமிஷம் ரவுண்டு போயிட்டு வந்து ஆசைப்பட்டிருக்கேன், சைக்கிளுக்கு ஆசைப்பட்டிருக்கேன், பைக்குக்கு ஆசைப்பட்டிருக்கேன். எங்க வீட்டில் இருக்கிற கார் மட்டும் 1 கோடி ரூபாய் இருக்கு, BMW உயர்ந்த கார் இருக்கு. நீங்க இந்த ஊர்ல பெரிய பெரிய உள்ளத்தில் கட்டக்கூடிய கார் நோவா இருக்குது. இந்த மாதிரி பெரிய கார் கனவு கண்டதுனாலதான் நீங்களும் கனவு கண்டுங்க. சாதாரண புதுச வீட்டில் பிறந்த பூமினாவுடைய கனவு கண்டதுனால என்னுடைய கனவை நிறைவேறினா உங்களும் கனவு காணுங்க, உங்களுடைய கனவு இருக்கும். யார் சொல்லுங்க கனவு, இந்த கனவு நியாயமானது. நிறைய பேர் சொல்லுவாங்க இருக்கிறத விட்டு பறக்கிறது ஆசைப்படாத, இருக்கிறத விட்டு பறக்கிறது ஆசைப்படாத. நீங்க இந்த வியாபாரத்தை எடுத்து போகும்போது இந்த வியாபாரத்தை சொன்னீங்கன்னா 5 சொல்லுவாங்க நிறைய பேர், என்ன தெரியுமா, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத, விரலி கேட்ட மீண்டும் அரசனை நம்பி இந்த பிசினஸ் செய்யாத. ஏற்கனவே ஒரு குழம்பு பார்த்துட்டு இருக்கீங்க, ஒழுங்கு அந்த குழம்பை பாரு, அதை விட்டுட்டு இதை போய் பிசினஸ் பண்ணுறது பேக்கத்துக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய பேர் நெகட்டிவா பேசுவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க, உங்களை சுத்தி சுத்தி பேசுவாங்க. யார் எது பேசினாலும் ஏங்காது கேட்காது முடிவு பண்ணி 3 வருஷம் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கனவா உங்க மனசுல சுமந்துட்டு இருக்கீங்களோ அதை நிஜமா மாத்துறதுக்கான வழி இந்த ஜெட்யூ அசோசியேட்ல, இந்த மயில் அசோசியேட்ல எப்படி வேணாலும் இருங்க, ஆனா கனவோட இருங்க, கனவோட இருங்க. உங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் இன்றிலிருந்து தொடங்கட்டும். ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டு வருது, இந்த புத்தாண்டு வரும்போது
வரப்போதா? ஹாப்பி நியூ இயர் சொல்றோமா? சொல்றோமா நம்ம எல்லாரும்? அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்றோமா? அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஓகேதான். நியூ இயர் இருக்கு, ஹாப்பி எங்க இருக்கு? நியூ இயர் வருது. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி ரம்ஜான். ரம்ஜான் இருக்கு, ஹாப்பி இருக்கா? ஹாப்பி வேணும்னா என்ன வேணும்? லைஃப்ல ஒரு மனிதனுக்கு ஹாப்பி வேணும்னா என்ன வேணும்? சத்தமா கேட்கல. என்ன வேணும்? பணம் வேணும். இன்னைக்கு பணம் இருந்தா தான் ஹாப்பி வரும். பணம் இல்லைன்னா ஹாப்பி வராது. பணம் இல்லைன்னா தீபாவளி மட்டும்தான் வரும், பொங்கல் மட்டும்தான் வரும், ரம்ஜான் மட்டும்தான் வரும், கிறிஸ்மஸ் மட்டும்தான் வந்து கிறிஸ்மஸ் வர போகுது. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லணும்னு ஆசை. கிறிஸ்மஸ் ஓகே, ஆனா ஹாப்பி இருக்காதா? இல்ல. வாழ்க்கையில இனிமே ஒவ்வொரு நாளும் தீபாவளி என்னங்க ஹாப்பி தீபாவளி, எவ்வளவு டே ஹாப்பி டேயா மாறணும்னா பெரிய கனவுல மறைச்சு சொல்லுவாங்க. எப்பேர்ல வாங்க, எப்பேர்ல நில்லுங்க, உங்களுடைய 1000 கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஜெபி அசோசியேஷன் நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.